வணக்கம் தமிழ் மக்களே, விஜய்ஸ் வேர்ல்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் செக்மெண்ட். இதில் நம்ம இந்த கோட் யூஸ் பண்ணுறது எப்படி, அதாவது தைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 2-in-1 கோட். இந்த கோட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி, தையல் வெளியே தெரியாது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த கோட்டுக்கு என்கிட்ட இருக்க கோட்டை எடுத்து அப்படியே அளவு வைக்கிறேன். எனக்கு இதை விட கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா வேணும், அதாவது சுற்றளவு. அதுக்காக இந்த துணியை நான் அப்படியே விட்டுக்கிறேன். நீங்கள் தையலுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதுலேயே கீழே அந்த ஷேப் வர்றதால கொஞ்சம் அந்த மாதிரி நான் ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த அளவு இருக்குன்னா 1 மீட்டர் இருக்குது. அது கூட வைக்கிறதுக்கு இந்த துணி எடுத்துக்க. இந்த க்ரீன் கலரும் 1 மீட்டர் இருக்குது. அதே அகலத்துக்கு அந்த கீழ்ப்பக்கம் இருக்க அந்த துணியும் மடித்து வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சமமாக வச்சுட்டு இப்போ வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம வெட்ட போகிறோம். இது இந்த கோட்டோட பேக் சைடு. என்னுடைய சேனலில் மற்ற நிறைய சுடிதாஸு இதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸ்டோரிஸு, டெய்லரிங் செக்மெண்ட், நிறைய கிராஃப்ட் ஒர்க்கும் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நான் வரைஞ்சிருக்கிறது மேலேயே அழகாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வெரி ஃபஸ்ட்டு தைக்கும்போது இது மாதிரி காட்டனில் தைச்சிக்கோங்க. அது போடுறதுக்கும் நமக்கு நல்லா வசதியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த கை இருக்க இடம் அப்படியே வெட்டி எடுத்துட்டோம்னாக்கா அவ்வளோதான், இப்படி வந்துடும். அதே மாதிரி தான் அதை அப்படியே வச்சு காப்பி பண்ணிக்கோங்க. என்ன ஒன்று, இதில் ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு நெக்கு கொஞ்சம் மாறும், அதாவது கழுத்து பக்கம் கீழே வரும் அளவு. அதை நான் அப்படியே அந்த கோட்டை வச்சு அது எங்கே இருக்குதோ அதே இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த கொஞ்சம் ஷேப் வரும், ஃப்ரண்ட்டில் ஓப்பனிங் இருக்க இடத்த. அது தவிர அவ்வளோதாங்க. இந்த இதை அப்படியே ஷேப் கொடுத்துக்கோங்க. ஷேப் கொடுத்துட்டு நம்ம டாட் வரைஞ்ச லைன்லலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் கைக்கிட்ட கொஞ்சம் உள்பக்கமாக டீப்பாக்கணும், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அது வரும், பேக்குக்கு அப்படி இல்லை. இப்போ வரைஞ்சி வச்சது மேலே நம்ம அழகாக கட் பண்ணி முடிச்சிடலாம். வரைஞ்சி வச்சதை அப்படியே 4 துணி, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ரைட் சைடு 2, லெஃப்ட் சைடு 2, மொத்தம் 4 பீஸை அந்த ஷேப்பில் நம்ம அழகாக வெட்டி எடுத்துக்கிறோம். இது மாதிரி கோட் போடுறதால நமக்கு துப்பட்டா தேவையில்லை, இந்த கோட்டே அழகாக கவர் ஆகிடும். அதனால் இது நிறைய ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது நமக்கு வெட்டியாச்சு. இது பேக் போர்ஷன் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவ்வளோதான். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் வரும். இது ஒரு ரைட் சைடு, அதேமாதிரி இன்னொரு போர்ஷன் வரும் லெஃப்ட் சைடு. இப்போ நமக்கு இது மாதிரி இருக்கும். முடிச்சது தெரியுதுங்களா? இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து அழகாக ஒரு ஸ்டிச்சு அப்படியே 2 பக்கமும் அந்த கர்வுக்கு, அதேமாரி பேக் சைடு நெக்குக்கும் தைச்சி முடிச்சிடணும். நம்ம நடுவில் ஒரு நாடா வரும். இது மாதிரி ஒரு நாடா நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க. அதை இந்த சென்டரில் அட்டாச் பண்ணணும். இப்போது இந்த முன்பகுதி மட்டும் இந்த நெக்கு ஷேப் இருக்கு இல்லையா, அதை தைச்சி முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த ஷேப் சைடில் வர வரைக்கும் தெரியுதுங்களா தையல். அதேமாரி இன்னொரு பக்கமும் தைச்சி முடிச்சிடணும். இப்போது இது நாடாவுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். நான் நாடா எப்படி வைக்க போகிறேன்னாக்கா, இந்த நாடா ஆல்ரெடி தைச்சி முடிச்சிட்டேன். நான் இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த 2 தையலை பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த நாடாவை உள்பக்கமாக கோர்த்து இந்த சைடு எடுக்கணும். அதாவது 2 தையல் இங்கே பிரித்து விட்டுருக்கேன். நான் இந்த நாடாவை இது பக்கம் இருந்து கோர்த்து, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கூட இந்த நாடாவை தைச்சி முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஷேப் தைக்கலாம். நான் இப்படி தைக்கிறேன். இந்த சைடு இப்படி எடுத்தோம்னா அந்த நாடா இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிச்சிடலாம். அதாவது 2 சைடில் நாடா வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 2 பக்கமும் நம்ம தைச்சி முடிக்கணும். இப்போது அங்கங்கே இப்படி கட் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு இப்படி வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, கையும் நம்ம தைக்கணுங்க. பேக் சைடு கை இருக்கு இல்லையா, அது ஃப்ரண்ட் சைடு கை ரெண்டுமே இதேமாரி தையல் போட்டு முடிச்சிருங்க. அதாவது 4 கை பக்கமும் ஃப்ரண்ட் 2 பேக் 2 இதே அளவு துணி விட்டால் போதுமானது. இப்போது தைச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே உள் பக்கமாக திருப்பணும்.
கை நெக்கு ரெண்டுமே முடிஞ்சிருக்கு. ஷோல்டர் பக்கம் மட்டும் நமக்கு ஓப்பன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். அழகாக கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு நல்லா அப்படியே கிடச்சிரும். இது திருப்பி இருக்க மாதிரி இதையும் திருப்பி வச்சுருக்கேன். இதேமாரி பேக் சைடும் நம்ம திருப்பணும் இருக்கு இல்லையா, இதை அப்படியே திருப்புங்க. இதுலேயும் கை முடிச்சிட்டோம், நெக்கு முடிச்சிட்டோம். இப்படி திருப்பினாக்கா இந்த மாதிரி ஒரு துணி நமக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இதை இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டை பேக்கோட ஜாயின் பண்ணுறதுக்கு இதோ பாருங்கள், பேக் நெக்குக்குள்ளே இதை விடுறேன், தெரியுதுங்களா? அதை உள் பக்கம் இருந்து தான் இப்படி எடுக்கணும். அப்போ தான் அந்த தையல் உள் பக்கம் போகும். இந்த ஷோல்டரை பேக் ஷோல்டர் வழியாக ஃப்ரண்ட் ஷோல்டரை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு நேர்க்க வச்சுட்டு, அதாவது 4 துணி சேர்ந்து தையல் போடணும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 துணி, பேக்கில் இருக்க 2 துணி, 4 துணி சேர்ந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே பின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே தையல் போட முடியும்னா அப்படியே தையல் போடலாம். அதேமாரி நான் ஒரு சைடு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதேமாதிரி இன்னொரு சைடும் தைக்கணும். இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமும் அதேமாரி பிடிச்சு 4 துணியை வச்சு நீங்கள் தையல் போடணும். இப்போது இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடும் தைச்சி முடித்தாச்சு. ஒரு தையல் இல்லைங்க, 2 தையல் போடணும். அதை இப்படி திருப்பிக்கிட்டு இந்த சைடு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட போகிறோம். போட்டு முடித்தா இந்த ஷோல்டர் மேலே முடிஞ்சது, ஆல்ரெடி முடிஞ்சது, கையும் முடிஞ்சது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க கிளாத்தை அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க 2 சைடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை இப்படி திருப்ப போகிறோம். பாருங்கள், திருப்பினா இப்படி கிடச்சிரும் நமக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஷோல்டரில் தையலே வரல பாருங்கள், அவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள் நமக்கு. இப்போது தச்சு முடித்தாச்சு. இது இப்படி இருக்குது. இந்த பேக் பார்ட் இருக்குல்ல, அதை நான் இப்படி பிரிச்சுக்கலாம். நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக 2 பக்கமும் இப்படி பிரித்து வச்சுருங்க. ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதுக்கு நடுவில் வைக்கணும். நான் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதேமாரி பண்ணணும். இந்த ஷோல்டர் கிட்ட, இந்த சைடு கிட்ட வைங்க. இந்த நாடாவை எதுலையா வச்சு தைச்சிடாமல் இருக்கிறதுக்காக அதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த கை கிட்ட இதை வச்சுருங்க. கையோட ஆம்ஹோல் கிட்டேருந்து வரணும் தையல் நமக்கு. இதை அப்படியே எடுத்து பின்பக்கம் இருக்க இன்னொரு பார்ட்டை இது மேலே மூடிடணும். அதாவது இப்படி வச்சு இதுக்கு மேலே அந்த பார்ட்டை எடுத்து வைக்கணும். பேக் சைடு ஷோல்டர் வச்சோம் இல்லையா, இன்பிட்வீனில், அதேமாரி பேக் சைடோட இன்பிட்வீனில் ஃப்ரண்ட் பார்ட் இருக்கணும். இது வரைக்கும் தைக்கணும். அது ஒரு அளவுன்னா ஒரு 6 இல்லை 7 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன், 7 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த சைடும் இப்படியே வச்சு இது வரைக்கும் தைக்கணும். நடுவில் ஓப்பன் இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஓப்பன் ஒரு ஜான் அளவுக்காவது அந்த ஓப்பன் இருக்கணும். அப்படி ஓப்பன் இருந்தால் தான் அது வழியாக நம்ம திருப்ப முடியும். இப்போ நான் அப்படியே தைக்கிறேன் பாருங்கள். நான் அப்படியே வச்சேன் இல்லையா, அதேமாரி தான் இப்போ தைக்கணும். இந்த முடிக்கிற இடத்த கொஞ்சம் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. அந்த கார்னரில் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே ஷேப்பில் வச்சு அதோடு கொஞ்சம் நிறுத்திக்கணும் இந்த இடத்தோட. இப்போ இந்த பக்கம் எப்படி தைச்சணும் அதேமாரி இந்த பக்கம் தைக்கணும். அதுவும் அந்த ஆம்ஹோல் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதாவது மேல் பக்கத்துலேருந்து 4 துணியை சேர்த்து தையல் வரணும். பேக்கோட நடுவில் அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்க மாதிரி அப்படியே ஒரு தையல் போட்டு, இதையும் அதேமாரி கார்னரில் கொஞ்சம் ஸ்ட்ராங் தையல் போட்டு கொஞ்சம் அந்த ஷேப் வரா மாதிரி. அது நம்ம கட் பண்ணியிருக்கிறது எப்படியோ அப்படியே தான் வரும். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, கரெக்டாக வரும். இப்போ நடுவில் ஒரு ஜான் அளவுக்கு விட்டால் போதும். இப்போது நிறுத்திடுறேன். இப்போ இப்படி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு தைச்சி முடிச்சுட்டு இப்படி தான் இருக்கும். இந்த ஓப்பன் நடுவில் தெரியுது உங்களுக்கு. இந்த ஓப்பன் வழியாக தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி எடுக்க போகிறோம். இப்படி எடுத்திங்கன்னா அழகாக அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த பக்கம் திரும்பி வந்துடும் பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு
அழகாக திரும்பிடுச்சு. எல்லா தையலும் உள்பக்கம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம மடித்து வச்சு தையல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணணும். அதை மட்டும் இல்லை, அப்படியே இந்த கோட்டோட ஃபுல்லிக்கும் ஒரு தையல் வரணும். டாப் ஸ்டிச் இந்த இடத்துல இழுத்து வச்சு அயர்ன் பண்ணிடுங்க கொஞ்சம். அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக நின்றுக்கும். அது திரும்ப அந்த ஷேப்புக்கு நம்ம மேலே தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலேயே ஒரு தையல், அது படிமான தையல் சொல்லுவாங்க, இல்லை டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அதுதான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த தையல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடுங்க. அதாவது கோட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன்லேருந்து அப்படியே போயிட்டு பேக் சைடு போயிட்டு கழுத்து போயிட்டு அதேமாரி கைக்கும் வரும். இந்த கோட்டோட 2 கைக்கும் இந்த தையல் வரும். அதாவது இது வந்து ஏற்கனவே நம்ம தையல் தைச்சி முடிச்சிட்டோம். மேலே இது படிமானமாக அழகாக அந்த ஷேப்புக்கு உட்கார்றதுக்கு தான் இந்த தையல் போடுறோம். தைக்க முடியாததுன்னு எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் முயற்சி தான் தேவை. நம்மளே நமக்கான உடையை தைச்சி போடும்போது அதை விட ஆனந்தம் வேறு என்ன இருக்க முடியும். இங்கே பாருங்கள், முடிச்சாச்சு. இந்த கோட்டு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி வேண்டாம்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் மாடர்னாக கீழே நாடாக வச்சுக்கலாம். இது போல் இது மாதிரி நாடாக வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுவும் டபுள் சைட் கோட்டு தான். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.